உலக மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், வெல்லும் தமிழ் பெண்களே, நீங்கள் உலகை வெல்ல உங்களுக்கு திராவிட மாடல் அரசு துணை நிற்கிறது என கூறியுள்ளார். தடைகளை தகர்த்தெறிந்து தொடர்ந்து முன்னேறுங்கள். உங்களது பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் உடன் நிற்க நமது திராவிட மாடல் அரசு இருக்கிறது. அனைவருக்கும் உலக மகளிர் நாள் நல்வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள உலக மகளிர் நாள் வாழ்த்துச் செய்தியில், உலகை இயக்கும் பேராற்றலான தன் அன்புக்குரிய தாய்மார்கள், சகோதரிகள் அனைவருக்கும் இனிய உலக மகளிர் நாள் வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். பெண் ஏன் அடிமையானாள் என கேள்வி எழுப்பி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் தந்தை பெரியார். அவரது கொள்கை வழித்தோன்றலான முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை அளித்து சட்டம் நிறைவேற்றினார். அரசு பணியிடங்களில் இடஒதுக்கீடு அளித்தார். இத்தகைய பெண்ணின காவலர்களின் வழியிலான நமது திராவிட மாடல் அரசு இந்த ஆட்சியையே மகளிரின் உயர்வுக்கான ஆட்சியாக நடத்தி வருவதாக நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் சுதந்திரமாக ஓரிடத்திலிருந்து மற்றோர் இடத்துக்கு சென்று வர விடியல் பயணம், அவர்களின் சமூக பங்களிப்பை அங்கீகரிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அவர்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் புதுமை பெண், அவர்களின் சமையல் சுமையை குறைக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அவர்கள் பாதுகாப்பாக தங்க தோழி விடுதிகள், தனியார் தொழிற்சாலைகளிலும் அவர்களுக்கு குறிப்பிட்ட விழுக்காட்டில் பணியிடங்கள் ஒதுக்கீடு, பெண்களின் பெயரில் சொத்துப்பதிவு செய்தால் பதிவு கட்டணத்தில் சலுகை, 14 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு இலவசமாக கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி உள்ளிட்டவைகளை அவர் பட்டியலிட்டுள்ளார். ஆதி திராவிடர் பழங்குடியின பெண்களுக்கான நன்னிலம் நிலவுடைமை திட்டம், திருக்கோவில்களில் பெண் ஓதுவார்கள் நியமனம், பெண்களின் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்புக்காக உலக வங்கியுடன் இணைந்து TN-VSAFE திட்டம், கிராமப்புறங்களிலிருந்தும் பெண் தொழில் முனைவோர்களை வளர்த்தெடுக்கும் TN-RISE திட்டம் போன்ற எண்ணற்ற திட்டங்களால் நமது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு மகளிர் வெல்லும் தமிழ் பெண்களாக வரலாறு படைத்து வருகின்றனர் என்றும் பெருமிதத்துடன் முதலமைச்சர் கூறியுள்ளார். அடுத்து அமையவுள்ள திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் மகளிர் உரிமைத் தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் இப்போதே அறிவித்துள்ளதுடன் 3 மாதங்களுக்கான தொகையை முன்பணமாகவும் 2000 ரூபாயை கோடைக்கால சிறப்பு நிதியாகவும் தமிழ்நாடு முழுவதும் 1,31,00,000 மகளிரின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைத்து அவர்கள் மனம் மகிழச் செய்துள்ளதையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். தரமான கல்வியும் உயர் வேலை வாய்ப்புகளும் தன்னிறைவும் பொருளாதார சுதந்திரமும் அனைத்துக்கும் மேலாக சிறந்த உடல் நலனும் கொண்டவர்களாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மகளிரையும் உயர்த்தும் சமூக விடுதலை இலக்கினை அடுத்த 5 ஆண்டுகளில் உறுதியாக அடைவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட தமிழ்நாடு எனும் தன்னுடைய லட்சிய கனவை முன்னின்று நிறைவேற்றப் போவது நீங்கள்தான். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் தனது மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள உலக மகளிர் நாள் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார்.